ரொம்ப குளிருது. டைம் என்னாச்சு? 7:45 ஆகுது. 6 மணிக்கு ஒரு அலாரம் அடிச்சுது. சரியா? எந்திரிக்கல, குப்புறப்படுத்திட்டேன். திரும்பி 7 மணிக்கு ஒரு அலாரம் அடிச்சுது. செம்ம குளிருது. எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படுத்துட்டே இருந்தேன். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ இது என்னது, எந்திரிச்சிருவோம். அண்ணா வீட்டுக்கு வர போகணும்ல, அதனால் எந்திரிச்சிட்டேன். லைட்டாக குளிருது. மீன்ஸ் குளிருதுன்றதை விட ரொம்ப குளிருது. பாப்பாலாம் வந்தால் எப்படி குளிர் தாங்குவாங்கன்னு தெரியல. நல்ல வேலை இவ்வளோ முடி கட் பண்ண, அந்த கழுத்தெல்லாம் வந்து அதை கவர் பண்ணிக்கிறது தெரியுமா? சரி, சேஸ் மார்னிங் ட்ரிங்க்கு. அந்த ஒட்டுக்காக இருக்கிறது இல்லை, 27 டிகிரி இருந்துச்சு. 27 டிகிரியை பார்த்தோன்னே எனக்கு ஒரே குஷி. ஐயா இன்றைக்கி வெயில் வரப்போகுது அப்படின்ட்டு. அப்புறம் போய் பார்த்தா இந்த ஹவர்லேயே இருக்கும்ல, அதில் மேக்ஸிமமே இன்றைக்கி 12 தான் நினைக்கிறேன். 12 நான் என்னன்னு தெரில, அவ்வளோதான் மேக்ஸிமம். குளிர்துடா சாமி. இப்போதான் எல்லோரும் குளிரில் இருக்கீங்க, என்னால் முடியலடா. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே குளிருது. சும்மா லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, சும்மா கை கால் அசைச்சோன்னு வச்சுக்கோ, நம்ம உடம்புலேருந்து நமக்கு தேவையான ஹீட்டை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்ருக்கேன். முகம் கூட கழுவல மச்சான், சில்லுன்னு இருக்கு மச்சான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இன்னைக்கு உன்னோட பிளான் என்ன? உன்னோட பிளான் என்னன்னு கேட்டேன். நீங்கள் வரல பிரியா? ஸ்பெஷலாக சாப்பிட பிரியா? இதை ரெண்டு விட்டால் நான் வேறு எதுவுமே கேட்குறது இல்லையோ. வேறு என்ன இருக்கலாம்? யாரையாவது ஸ்பெஷலாக மீட் பண்ண போறியா? ஐயோ, நமக்கு சாப்பிட்றதும் தூங்குறதும் தவிர வேறு எதுவுமே ஸ்பெஷலாக தெரியலையே. நான் இன்றைக்கி ஒரு அண்ணா வீட்டுக்கு போகிறேன். அங்கே அண்ணா இந்தியன் ஃபுட்டு. ஸோ அவங்களாம் இங்கே ரொம்ப நாள் ஆனதுனால தே வில் நோ ஹவு டு ப்ரிப்பேர்னா, மீன்ஸ் இங்கே இருக்க வெஜிடபிள்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் வேறு எதுவும் எனக்கு தெரியல. இன்றைக்கி ஒரு அண்ணாட்ட பேசிகிட்டு இருக்கோங்க, என்ன உமத்தி எப்போ பார்த்தாலும் அண்ணா அண்ணா அண்ணானே சொல்லிகிட்ருக்கீங்க, எவ்வளோ அண்ணா தான் உங்களுக்கு அப்படின்னாரு. சொன்னேன், அண்ணா மட்டும்தான் கூட இருக்காங்க, மற்றவங்க யாரும் கூட இருக்கிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒன்று மெயின் விஷயம், நமக்கு முக்கால்வாசி யாருனால பிரச்சனை வரும்? அண்ணா நம்ம கூட பேசலை, ஒரு பையன் நம்ம கூட பேசலைன்னா அவங்க ஒய்ஃபோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பிடிக்கலன்னா தான் பேச மாட்டோம். அண்டில் அன்லெஸ் லைக் வி ஆர் கம்ஃபர்டபுள். இப்போ ஒருத்தங்க கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, ஃப்யூச்சரில் இல்லை நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம அண்ணாக்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். என்ன வந்துடுது, அந்த ப்ராப்ளமும் நம்ம இது பண்ணிடுறோம். ஸோ பிகாஸ் லைக் முக்கால்வாசி பேத்துக்கு கிட்ஸும் இருக்குது. என்ன சொல்லுது, இன்றைக்கி போகிறான்ல அதோட டிபியில் 2 பசங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க அவங்களோட பிரதர் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஐ ஹாவ் டு விசிட் அண்ட் சி ஒன்ஸ்.
இவங்களை பார்க்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் தானே கேட்குறேன். ஒரு வேளை சாப்பாடா? நம்ம இங்கேருந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணி போய் அவங்கள பார்க்குறோம். ஸோ ஐ கேன் சி the people who are from my country, how they are adjusting. அவங்க போகும்போது நீ ஆப்வியஸாக பேசும்போது உன்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீ அதை எப்படி இது பண்ணுற அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. ஒரு நைட் ஸ்டே பண்ணால் போதும். ஏன்னா அண்ணாவோட ஒய்ஃப் அன்னைக்கெலாம் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. அண்ணாக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்காது நம்மளுமே பேச ஆரம்பிக்கும்போது தான். அது ஒரு அவங்களோட அதுவும் என்ன சொல்கிறது, எனக்கு முன்னாடி போன வீட்டில் அவங்க ரொம்ப இன்ட்ரோவரண்ட். மீன்ஸ் அந்த அண்ணா பேசவே மாட்டாங்க. ஆனால் நான் பேசி பேசி அந்த அண்ணாவை நான் ரொம்ப பேச வச்சுட்டேன். மீன்ஸ் பொண்ணுங்கிட்ட அவர் அந்தளவுக்கு பேசுவாரான்னு கூட எனக்கு தெரியல. இந்த அண்ணாவும் அப்படி தான். நீ காலையில் கேட்டான்னு சொன்னல, அந்த அண்ணாவும் அப்படி தான். நான் பேசுகிறத கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ பதில் சொல்லுவார், சரிங்க வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நம்ம அண்ணாக்கிட்ட எப்படி பேசுகிறோங்கிறத அவங்களோட ஒய்ஃப் பார்க்கும்போது இஃப் தே ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்புறம் தான் தே வில் ஓப்பன் அப். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டக்குன்னு ஆகாது. இதே பேச்சுலர் பசங்க, பேச்சுலர் பொண்ணுங்க, இல்லை வி ஆர் பேச்சுலர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இருக்க கண்டிஷனுக்கு மட்டும்தான் we can adopt so easily. கரெக்ட் இல்லை? அதான் அதனால தான் நமக்கு அண்ணா ஜாஸ்தி. குழந்தைங்கள் கூடயும் நம்ம நல்லா விளாட்றோம். இது நம்ம அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த அண்ணா கிட்ட தான் பேசினேன். அவங்களும் அவங்க 2 பசங்களும் இருந்தாங்க, தம்பியும் பாப்பாவும். நீ சும்மா வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ஹாய் மட்டும் சொல்லிட்டு போ, நம்ம ஒரே ஃப்ளோரில் தானே இருக்கோம் அப்படின்னாரு. அவர் வந்து சொல்ல, நான் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் உன்னை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படி சொல்ல. he told just come and say hi to my wife. So he wants his wife to know that I met some girl. கரெக்ட் இல்லை? கேர்ள் உமன் எது வேணாலும் வச்சுக்கோ, சரியா? அப்படியே வந்துட வேண்டியது கிளம்பிட்டோம். சரி பேச முடிக்கல. அங்கே போனோன்னே அந்த குழந்தைங்கள்லாம் வந்து டாய்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, பில்டிங் பிளாக்ஸு. அவங்க கூட பேசிக்கிட்டே நான் போய் பில்டிங் பிளாக்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் 3 பேர் என்கேஜ் ஆகிட்டோம். யார்? நானும் அந்த 2 குட்டி பசங்களும். சரியா? குட்டி அந்த பையனுக்கு வந்து இப்போ 1.5 வயசு அவ்வளோதான் இருக்கும். இது பாப்பாவுக்கு இப்போ 3.5 years. நாங்கள் 3 பேரும் ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டோம். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, எங்கம்மா போகிற, சாப்பிட்டு போ அப்படின்னாங்க. ஸோ தே ஃபெல் கம்ஃபர்டபுள் டு இன்வைட் மீ ஃபார் அ டின்னர். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டு ரூம் நம்பரை மறந்துட்டேன், அப்பார்ட்மெண்ட் நம்பரை. அந்த ரோனு தெரியும், ஆனால் நம்பர் தெரியாது. எல்லாத்து வீட்டுக்கு அதுவும் தட்ட முடியாதுல்ல. அப்புறம் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கீழே கொஞ்சம் கிராண்ட்மாஸ் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு அவங்களோட வீட்டு நம்பர் தெரியுமா, எனக்கு தெரியாது, நம்பர் தெரில, நம்பர் வாங்கலை அந்த அன்னைக்கு, இங்கே தானே இருக்காங்க, மீன்ஸ் எனக்கும் ரெக்கார்ட் பண்ணலான்னாலும் வாங்கலை. அப்புறம் அவங்க சொல்லி நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஏன் ரூமுக்கு வந்து எனக்கு இது பண்ணிட்டு போனாங்க. என்ன சொல்லுது, நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் உங்களோட நம்பர் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அப்போ தான் வந்து தெரிஞ்சுது, ஓகே நம்ம எங்கேயோ சொன்னது எங்கேயோ இதாகி வந்திருக்குன்ட்டு. they were so good. இப்படிலாம் பண்ணலாம் கோமதி, இப்படிலாம் பண்ணலாம். அண்ட் லைக் நைஸ் ஒன். மீன்ஸ் அண்ணாவோட ஃபோன் நம்பர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது அக்காவோட ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருக்குது. அவங்களது இந்தியா நம்பர், எங்கள் இது நம்பர், 2 நம்பருமே இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொண்டு போய். ஓகே தம்பி என்னமோ பண்ணியிருக்கான், அவன் ஏதோ ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கான். சரி பார்ப்போம். ஒரு நாள் வந்து நான் சொன்னல என் ஃப்ரெண்டு கூட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அது என்ன ஆயிருக்குன்னா, அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நானும் என்ன சொல்கிறது பேசிகிட்டே லேட் ஆகிடுச்சு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது. எனக்கு ஒரு 2 டென்ஷன்.
ஒன்று அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு ரெண்ட் கொடுக்கறதுக்கு நான் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும். பட் அங்கே எனக்கு இருக்க பேங்க் வந்து எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம ஊர்லலாம் ஏடிஎம் மிஷின் எப்படி இருக்கும், ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தானே இருக்கும். இங்கே அப்படிலாம் கிடையாது. சும்மா அப்படியே போகிற போக்கில் வந்து ஒரு சைடில் வந்து மிஷின் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்படியே நீ காசு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பார்த்தா இது என்ன சொல்கிறது, அன்றைக்கி லேட் அன்னைக்கு என்ன சொல்கிறது, இந்த 96 ஏபிசி அப்படின்னு வச்சுக்கோயேன். அதில் நான் சி பஸ் ஏறணும்னு நினைக்கிறேன். பட் நான் பி பஸ் ஏறிட்டேன். சரியா? அதுவும் நான் கூகுள் லொக்கேஷன் போடும்போது இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி நீ நடந்து போனேன்னா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிச்சு. ஆனால் என்னென்னா, நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் இறங்குனா வீட்டுக்கு வந்து ஒரு 350 மீட்டர்ஸ். சரியா? நான் இறங்கின ஸ்டாப்லேருந்து 1.5 கிலோமீட்டர். நைட்டுனா ரொம்ப மிட் நைட்லாம் இல்லை, 8:30 ஆகிடுச்சு. செம்ம பயம். உள்ளே பார்த்து வெளியும் நடக்க முடியாமல், வெளியில் கார் போயிட்டுருக்குள்ள அந்த சைட்லேயே வந்து அந்த வெளிச்சத்துலேயே அந்த செடியெலாம் இருக்கும்ல அது மேலேயே நடந்து போயிட்டு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன். என்ன சொல்கிறது, புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். தெய்வமே என்னை நீ தான் காப்பாற்றுன்ற மாதிரி போயிட்டே இருக்கேன். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்துட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். அப்போ அந்த அக்காட்ட வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வேணும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு கேட்டப்போ ஓகேன்னு சொல்லி அவங்க முழிச்சிட்ருக்கேன் நீ வான்னு சொன்னாங்க. போய் அவங்கள பார்த்தது தான் அவ்வளோ அழுக, அவ்வளோ பயம். ஏன்னா எந்த அளவுக்கு பயந்துருக்குன்னா அந்தளவுக்கு பயந்து அழுக. சரி நீயே அங்கேயே கால் பண்ணலான்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் தம்பி தூங்க வச்சிட்ருப்பீங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறல. இங்கே பாரு, ஒரு எமர்ஜென்சி நீ இவ்வளோ பயந்துருக்கனா நீயே ஒரு ஃபோன் பண்ணல, உங்ககிட்ட தான் அவளோட நம்பர் இருக்குல்லன்னு சொல்லி அண்ணா திட்டினாங்க. இல்லை நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வருதுன்னு தெரியல. சரி உனக்கு அவ்வளோ பயமாக இருந்ததுன்னா சொல்லியிருந்தேன்னா நான் ஆப்போசிட்டில் வந்திருப்பேன்ல அப்படின்னாங்க. ஷோ சீரியஸ்லி ஐ காட் ஸோ ஸ்கேர்ட். அதான் புரிஞ்சுது, பஸ்ஸை ஒழுங்காக பார்த்து ஏறணும், மேப்பை எப்படி பார்க்கணுங்கிறத நான் அப்போ தான் தெரிஞ்சிட்டேன். நம்ம இருக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா தம்பி, இங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு பஸ்லேயும் வந்து அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும், ஒரு பெரிய சைஸ் பேப்பர் இருக்கும். அந்த ரூட்டில் எப்படிலாம் போகணும் அப்படின்லாம் எழுதியிருக்கும், என்ன நம்பரில் என்ன எப்படி போகணும் அப்படின்லாம் எழுதியிருக்கும். அதெல்லாம் பார்த்து மனப்பாடமே பண்ணிட்டேன் தெரியுமா. ஓரளவுக்கு இப்போ இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரூட் தெரியும். ஸோ அப்பப்போக்கு மெசேஜ் போடுவேன். வீக்லி ஒன்ஸ், மினிமம் ஒரு 7 days இல்லை 8 daysக்கு ஒன்ஸ் ஒரு ஹாய் மெசேஜ் போடுவேன். பாப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பேன், அண்ணா எப்படி இருக்காங்கன்னு கேட்பேன். அவ்வளோதான். அவங்கள நான் அதுக்கப்புறம் பார்க்கல. பட் I'll just say hi. அப்புறம் இமிக்ரேஷனில் அவங்க அன்றைக்கு ஒரு நாள் ஒரு அண்ணா வீட்டில் போய் சாப்பிட்டுருந்தோம்ல, அந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த குட்டி என் கூட நல்லா அட்டாச்டு. அங்கே இருந்த வரைக்கும் கூட என்கிட்ட இதாக இல்லை. வந்ததுக்கப்புறம் அத்தம்மா ஏன் ஊருக்கு போயிட்டாங்க, அத்தம்மா ஏன் போயிட்டாங்க, ஏன் சொல்லாமல் போயிட்டாங்க, ஏன் திடீர்னு போயிட்டாங்கன்னு கேட்டிருக்கா. அதுலேருந்து என்ன தான் பார்க்க வரேன்னா அவளுக்கு ஒரு ஜாலி. ஏன்னா என்ன சொல்கிறது, அவள் வந்து அவங்க அப்பா ஒரு கை பிடிச்சிப்பா, என்ன ஒரு கை பிடிச்சிப்பா. அக்கா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வருவாங்க. இல்லை அப்படின்னா அக்கா மேலே போய் ஏறி உட்காந்துப்பா. அப்படியே தான் இருக்கும். நாங்கள் சொல்லிடுவோம், இப்போ நீ நடந்தான் வரணும்னு சொல்லிடுவோம். இல்லை ரொம்ப அடம் பிடிச்சானா அண்ணா தூக்கிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இல்லை 2 பேர் தான் நடந்து போக முடியும்னா நானும் பாப்பாவும் முதல் நடந்து வந்துடுவோம், அண்ணாவும் அக்காவும் நடந்து வந்துடுவாங்க. ஜாலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வாக்கிங் போனோம், அவங்களுக்கு வீடு தேடுறதுக்கு போனோம், அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸ்பெண்டிங் டைம் டுகெதர், இட்ஸ் நாட் ஓன்லி வித் ஒன் அப்படின்லாம் இல்லை. அண்ணா கூட அக்கா கூட பொண்ணுங்களாம் கூட ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த நான் சொன்னேன்ல, அவங்க கூட வந்து இந்த ஹோல்சேல் கடை கூட போகணுன்னு சொல்லிட்டு
அண்ணாவும் அக்காவும் வந்திருந்தாங்க. நான் அவங்க கூட போயிருந்தேன். ஸோ போனப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் எனக்கு ஓரளவுக்கு வந்து பசங்களை விட பொண்ணுங்களை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுன்றதை விட லைக் இப்போ நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஓகே உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, அதை நீ வாய் திறந்தா அண்ணாக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறது மூஞ்சில் எழுதில் ஒன்றாப்புல அண்ணா சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்னு சொல்லி உட்காந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை மீன்ஸ் உங்களுக்காக நான் இதை ஏதோ யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னாங்க. இன்னும் பிரச்சனை இல்லை, ரொம்ப இதெல்லாம் இல்லை, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க சொல்லிட்டு அந்த இது வந்து ஓகே. அப்பப்போக்கு அவங்களுக்கும் மெசேஜ் பண்ணி பேசுவேன். இப்போ அண்ணா கிட்ட ஒரு 10 தடவை மெசேஜ் பண்ணி பேசுகிறோன்னா அக்கா கிட்ட ஒரு தடவை பேசிடுவோம். ஏன் தானே கேட்குறேன், ஏன் அந்த 10 தடவை பேசல தானே? ஏன்னா அவங்க பேச மாட்டேங்கிறாங்களா, பேசினா நான் என்ன பேச மாட்டேன் நான் சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு அண்ணா வீட்டுக்கு போகிறோம். இன்னும் அந்த அக்கா டிபிலையும் இல்லை. ஸோ எப்படி இருப்பாங்கன்னு தெரில, போனால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா வந்து அங்கே ஊரில் இருக்காங்க. ஸோ அதனால் அண்ணா, குழந்தைங்க, அக்கா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யார் யார் வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியல, போனால் தான் தெரியும். அவனை பண்ணுறேன். லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தலை குளிக்கணும். மண்டையில் வேறு ஏகப்பட்ட எண்ணெய். இன்னைக்கு குளிப்போமா இல்லை பசங்க நாளைக்கு குளிச்சிருமா? ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக போகணும்ல. அவளை என்ன பொண்ணாக பார்க்க போகிறாங்க அப்படின்னு தானே கேட்குற? நமக்கு நம்ம அழகாக தெரியணும், புரிஞ்சுதா? அதனால் போயிட்டு தலை குளிச்சுட்டு எல்லா வார்ம் க்ளோத்ஸும் போட்டு, எப்படியும் டிஷர்ட் தான் போட்டு போகிறேன். அந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டுப்போம். அப்போ தான் உள்ளே எது போட்டாலும் தெரியாது, ஸ்வெட்ரு வார்மரு எது போட்டாலும் தெரியாது. அதை போட்டு சுற்றுவோம். வின்டர் ஜாக்கெட்டு தேவைப்பட்டால் பேக் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா தேவைப்படாது. ஏதோ ஒரு சைடு போனால் யாழினி தமிழ் ஸ்டோர் என்னமோ இருக்கும், அங்கே வந்து நமக்கு இதாக கிடைக்கும். ஆனால் நான் அந்த எண்டு போகிறேன்னா இல்லை அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எண்டு போகிறேன்னான்னு தெரியல, அதை செக் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து கெனடி ஸ்டாப்பாக இருக்கும். நம்ம போகிறது கிப்ளின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வில் சி. இன்கேஸ் இருந்துச்சுன்னா ஏதோ வாங்கிட்டு வரணும். அண்ணாட்ட சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம அந்த ஹோல்சேல் கடைக்கு போகிறோன்னு. ஏன் வியாழக்கிழமைனாரு? அன்றைக்கி தானே உங்களுக்கு லீவு. மற்ற நாளில் ஓகே, இன்கேஸ் அவர் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா டியூஸ்டேவே போயிட்டு வந்துடலாம். டியூஸ்டே ஈவினிங். சரி, நான் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறமா நான் பேசுகிறேன். இன்றைக்கும் தோசை தான். பட் இது சாம்பார் காலி பண்ணியாச்சு. சட்னியை கூட்டிட்டேன், வேஸ்ட் பண்ணியாச்சு. அது வேஸ்ட் பீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா நேற்று மிக்சிங் பண்ணோம்ல, ஆனியன், பச்சை மிளகா அதெல்லாம் உள்ளே மாவுலேயே போட்டு நம்ம ஒன்று செஞ்சோம்ல. அதில் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா சால்ட்டு மறந்துட்டு நேற்று ஆட் பண்ணுறதுக்கு, அதை மட்டும் ஆட் பண்ணால் நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை மேலே கருவேப்பிலை பொடி போட்டும் சாப்பிட்லாம். நம்ம கருவேப்பிலை பொடியோ இல்லை இதுவோ போட்டு சாப்பிட்லாம், பருப்பு பொடியோ போட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி ஜாலியாக இருக்கும். சரி, நான் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு நான் வந்துட்டு அப்புறமா வந்து பேசுகிறேன். நைட்டு ஏதோ கனவு, இந்த சின்ன வயசில் நம்ம தண்ணி பார்த்துலாம் கனவு கண்டிருப்போம்ல, அந்த கனவுலாம் எது திடீர்னு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வலிக்கிட்டு ஒழுகுற மாதிரி போகிறேன். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே நான் விளாட்றதுக்கு போகிறேன். இப்போ சின்ன குழந்தைங்க வந்து அந்த பார்க்கில் ஒரு பொம்மை இருக்கும், அதில் உட்காந்து இப்படி ஆடும்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. அதில் உட்காந்துட்டு நீ தண்ணியில் போனீங்கன்னா அது வந்து உன்னை ரவுண்ட் அடிச்சு கூட்டிகிட்டு வந்து விடும். அதில் போகணுன்னு நான் நினைக்கிறேன். பட் கால் வந்து தண்ணி படும், ஜில்லுன்னு தான் இருக்கும். நான் ஏன் போகணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏன் அவ்வளோ ட்ரை பண்ணுறேன். மாமா எங்கேயோ போயிருக்காங்க, மீன்ஸ் ஒட்டுமொத்த எங்கேயோ போயிருக்காங்க. என்ன வந்து ஏதோ பண்ணிலாம் இருக்க சொல்கிறாங்க. நான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டூயிங் அண்ட் ஆல். ஆனால் அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு.
சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறமா பேசலாம். சரியா? ஏய், குட் மார்னிங். டே நல்லா இருக்கட்டும். சரியா? பைடா.